அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னடா இவன் காட்டுக்குள்ளே இருக்கிறான்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், வித்தியாசமான ஒரு பயணம் ஒன்று வந்திருக்கிறோம். நடுக்காட்டில் இந்த வழி பெய்து கொண்டிருக்குது அந்த இடத்துக்கு. ஆனால் ஒரு த்ரில்லிங்கான ஒரு இடம் ஒன்று தான் இது. அதாவது இடைகளில் வீடுகள் இல்லை, மிச்சம் தூரம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறோம். எப்படியாப்பட்ட இடம்னு பாருங்கள். சுற்றி பெரிய பெரிய மரங்கள், காடுகள் தான். ஈன வீடு ஒன்று இருக்குது, அதை விற்க போட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஈன ஒரு உணவகம் உண்டு, கேன்டீன் மாதிரி ஒன்று இருக்குது. இது எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சர்ப்ரைஸாக. இந்த பாருங்கள், இப்போ காட்டுறேன். ஒரு வாட்டர்ஃபால். இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து சொல்கிற எபெர்டீன் வாட்டர்ஃபால்னு. கிட்டத்தட்ட இது ஸ்ரீலங்காவில் 18வது உயரமான வாட்டர்ஃபால்னு இந்த வாட்டர்ஃபாலும் சொல்லுவாங்க. இந்த பாதை வந்து வரக்குள்ளைக்கு கொஞ்சமான பாதையை தான் உங்களுக்கு காட்டினேன். பாருங்கள் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குதுண்டு. இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்களேன் எப்படி இருக்குதுண்டு. உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் டயர்ட் தான். என்னன்னு சொன்னால், எபெர்டீன் வாட்டர்ஃபாலுக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள் பின்னால் எப்படி இருக்குதுண்டு. இது வந்து ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 18வது உயரத்தில் 18வது வாட்டர்ஃபால்னு சொல்லுவாங்க. அதோட மிக முக்கியமாக நான் இன்றைக்கி இங்கே வந்தது சும்மா ஒரு எதேர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம் மாதிரி தான் இங்கே வந்திருக்கிறோம். அதாவது நாவலப்பட்டிக்கு வந்த நேரங்களில் இங்கே போயிட்டு வருவோம்னு திடீர்னு ஒரு முடிவு ஒன்று எடுத்து வந்தே தான் இந்த சின்ன ஒரு பயணம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாட்டர்ஃபாலை பாருங்கள். மாஷா அல்லாஹ் நல்லா அழகாக இருக்குது கண்ணுக்கு பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து பெரிய பெரிய கட்பாறைகள் இருக்குது. ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னு சொன்னால், நாங்கள் வாகனங்களில் வந்தால், காரில், வேனில், ஆட்டோவில், இது போல் வாகனங்களில் வந்தேன்னு சொன்னால், நாங்கள் அதை நிப்பாட்டி வச்சுட்டு அங்கிருந்து நடந்து வர ரிஸ்க் ஒன்று இருக்குதே அம்மா, அந்த அளவுக்கு பெரிய கஷ்டம்தான். அந்த பாதைகளையுமே உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதோட மறக்கமான புதியவங்க எனக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்லேயே மோல் கொடுத்து கொள்ளுங்க. புதிய புதிய காணொலிகள் இன்ஷா அல்லாஹ் மீட் பண்ணுவோம். அடுத்தது இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய ஆதரவை தாங்க. இந்த காணொலி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வாட்டர்ஃபாலுக்கு வந்து வாரன்னு சொன்னால் கட்டாயமாக வெயில் காலங்களில் ஓகே, ஏன்னு சொன்னால் இங்கே வந்தால் குளிச்சு கொள்றதுக்கு ஏலும். அடுத்தது குளிச்சு கொள்றேன்னு சொன்னால் சில பெண்களும் குளிக்கிறாங்க, அந்நிய பெண்கள் குளிக்கிறாங்க. அடுத்தது ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ்ண்டு தாராளமாக குளிக்க ஏலும், நீச்சல் அடிச்சும் குளிக்கிறாங்க சிலாக்கள். அடுத்தது இதில் வந்து அந்த தோணி அந்த வருது, இந்த சவாரியும் இருக்குது, 3 பேர் போயிலும். அடுத்தது மிக முக்கியமாக என்ன விஷயம்னு சொன்னால், இங்கே வந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ஏலாம் இல்லை, கல்லுகளில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏலும். ஆனாலும் பெரிய சுமைகளில் நாங்கள் வந்தேன்னு சொன்னால் சரியான சிக்கலாக இருக்கும்.
ஏண்டா இப்போ நான் கிட்டத்தட்ட வாகனத்தை நிப்பாட்டி வச்சுட்டு நான் நடந்து வர்றது பெரிய ஒரு தூரம், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும். அந்த அளவு தூரம் இறங்கணும். பாதைகளும் ஒழுங்கான பாதை ஒன்று இல்லை. அதோட நாங்கள் வந்துட்டு திரும்ப ஏறுறத நினைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா விவரத்தமாக இருக்குது. இந்த வாட்டர்ஃபாலுக்கு ஏடா வந்தோம்னு எங்களை சிந்திக்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கான ஒரு இடம்தான் இந்த இடம். மாஷா எல்லாரும் வந்து பாருங்க, அல்லாவுடைய படைப்புல வந்து இந்த படைப்பு எப்படி இருக்குதுன்னு. மாஷா அல்லாண்டு வாட்டர்ஃபாலை சுற்றி இருக்கக்கூடிய வியூவை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அல்ஹம்துலில்லாண்டு பார்க்கறதுக்கே நல்லா அழகான கண்கொள்ளா காட்சிகளாக இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய கட்பாறைகள் பாருங்க, எவ்வளோ அல்ஹம்துலில்லான்னு பெரிய பெரிய கட்பாறைகள்னு. ஓகே, நான் ஃபுல்லாக காட்டியிருப்பேன். இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த காணொலி எப்படி இருந்துச்சுன்னு. அடுத்து இந்த வாட்டர்ஃபாலுக்கு வந்துட்டு போனவங்களும் மறக்காமல் இந்த வாட்டர்ஃபாலுக்கு வந்திருக்கிறோம், ரிஸ்க் எடுத்திருக்கிறோம்ன்ற விஷயத்த கமெண்ட்ஸில் சொல்லிடும். அடுத்தது தாராளமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சப்போர்ட்டை வாரி வாரி வழங்குங்க. அதுதான் எனக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் வளர்கிறதுக்கான அடுத்த மோட்டிவேஷனுக்கான ஒரு பாடமும் கூட, வழியும் கூட. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்கமான புதிய புதிய காணொலிகளில் நாங்கள் திரும்ப மீட் பண்ணுவோம். இப்போ லாண்டு மேலே இருந்து ஒரு மாதிரியாக இறங்கின பாதையை ஃபுல்லாக காட்டல, அரைவாசியை மாதிரி காட்டினேன். இப்போ வாட்டர்ஃபால்ட்டு இருந்து ஏறுறத அரைவாசியை காட்ட போகிறேன். உங்களுக்கு பாதையில் அரைவாசியை காட்ட போகிறேன். பாருங்கள், அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து தான் இந்த இறங்கி வந்திருக்கிறோம். அதை விட பெரிய ரிஸ்க் எடுத்து தான் வர திரும்ப நாங்கள் எங்களோட வாகனத்துக்கிட்ட போகணும். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த வாட்டர்ஃபால் தூரத்திலிருந்து ஏறுறது. இது படிப்பேறி இந்த படியை வந்து ஏறி அதுக்கு பின்னால் மறுவா ரோட்டில் போகணும். நாங்கள் அதாவது பாதையில் நடக்க வேணும். இந்த படியில் ஏறுறதுன்னு சொல்கிறது வந்து காலுக்குள்ளால் பிடிச்சி வருத்தங்கள் பிடிக்குது. அந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க்கான ஒரு இடம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடியவங்க யோசித்து சிந்தனையோடு வாங்க. ஒரு மாயா மட்டமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்துட்டு போகிறதுக்கு நிற்கிறோம். பாருங்கள் இந்த இடத்த, இது கொஞ்சம் மட்டமான இடம். இந்த மறுவா ஏத்தம் தான், மறுவா ஃபுல்லாக ஏத்தம். ஒரு மாதிரியாக ஏறி வந்து எங்களோட கார் பார்க் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது எபர்டீன் வாட்டர்ஃபால் கார் பார்க் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுதான் கார் பார்க். இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இல்லை, 1 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அதை விட தூரம் நாங்கள் நடக்க வேண்டிய நிலைமை வருது. அந்த அளவுக்கு ஏறி இறங்கிக்கிறோம், அதாவது இறங்கி ஏறி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட் ஒன்று தாங்க.